டைமென்ஷனிங் என்றால் என்ன? அது ஏன் தேவைப்படுகிறது? எப்படி டைமென்ஷனிங் செய்வது? என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கின்றன? உங்களுக்கு டைமென்ஷனிங் செய்வதற்கான பிரின்சிபல்ஸ் பற்றி தெரியுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் செய்யாம பாருங்க. ஒரு பொருளோட வடிவத்தை தெளிவாகவும் முழுவதுமாகவும் தெரிந்து கொள்ள டைமென்ஷனிங் உதவுகிறது. இது பொருளில் உள்ள அனைத்து பகுதிகளின் சைஸ் அண்ட் லொகேஷனை குறிப்பிடுகிறது. சைஸ்னா பொருளோட நீளம், அகலம், உயரம் போன்றவை. லொகேஷன் என்றால் பொருளுடைய ஒரு பகுதி எங்கிருக்கிறது என்று சொல்வது. உதாரணமாக, ஒரு ஹோல் அதன் பக்கத்தில் உள்ள மற்றொரு ஹோலில் இருந்தோ எட்ஜில் இருந்தோ எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று சொல்வதுதான் லொகேஷன். இதை தவிர பொருள் எந்த மெட்டீரியலில் செய்ய வேண்டும், எந்த விதமான சர்ஃபேஸ் பினிஷ் தேவைப்படுகிறது போன்ற இதர விவரங்களும் ப்ரொடக்ஷன் டிராயிங்ஸில் குறிக்கப்படுகின்றன. இவற்றை எல்லாம் டிராயிங்கில் லைன்ஸ், சிம்பிள்ஸ், ஃபிகர்ஸ், நோட்ஸ் போன்றவற்றின் உதவியுடன் குறிப்பதற்கு பெயர்தான் டைமென்ஷனிங். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரெக்டாங்குலர் பிரிசம். அதன் மேற்பரப்பின் மத்தியில் ஒரு ஹோல் வெர்டிகலாக ட்ரில் செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பிரிசத்துக்கு டைமென்ஷனிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டயகிராம் காட்டுவது ரெக்டாங்கிள் பிரிசத்துடைய ஃப்ரண்ட் வியூ. இங்கே ரெக்டாங்கிள் பிரிசம் தான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வரைய உதவுன லைன்ஸ் தான் ஆப்ஜெக்ட் லைன்ஸ். இவை திக்காக இருக்கும். அடுத்தது ஆப்ஜெக்ட் உடைய நீளத்தை டைமென்ஷன் செய்யலாம். இதை ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயோ அல்லது கீழேயோ செய்யலாம். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக என்டையர் ஆப்ஜெக்ட்டுக்கு பதில் டாப் எட்ஜ் மட்டும் எடுத்துக்கிறேன். டைமென்ஷன் லைன் தின்னாக இருக்க வேண்டும். அதனுடைய இரு முனைகளிலும் ஏரோ ஹெட்ஸ் இருக்கும். ஆப்ஜெக்ட் லைனுடைய சைஸை காட்டுறதுக்காக டைமென்ஷன் லைன்ல ஒரு டைமென்ஷன் டெக்ஸ்ட் இருக்கும், அதாவது 100 mm. டைமென்ஷன் லைனுடைய லென்த் ஆப்ஜெக்ட் லைனை விட நீளமாகவோ அல்லது நீளம் குறைவாகவோ இருக்கக்கூடாது. அதனுடைய நீளம் ஆப்ஜெக்ட் லைனுடைய நீளத்துக்கு சமமாக இருக்க வேண்டும். அப்படி வரைய நீங்க 2 கண்டிஷன்ஸ் ஃபாலோ செய்யணும். முதல் கண்டிஷன், ஆப்ஜெக்ட் லைன்ஸ் உடைய 2 எண்ட்லயும் எக்ஸ்டென்ஷன் லைன் வரையணும். அவை ஆப்ஜெக்ட் லைனுக்கு பர்பெண்டிகுலராக, அதாவது செங்குத்தாக இருக்க வேண்டும். செகண்ட் கண்டிஷன், டைமென்ஷன் லைன் ஆப்ஜெக்ட் லைனுக்கு எப்பவும் பேரலலாகத்தான், அதாவது இணையாகத்தான் இருக்க வேண்டும். யூசுவலா டைமென்ஷன் லைனுக்கும் ஆப்ஜெக்ட் லைனுக்கும் 10 mm கேப் மெயின்டைன் செய்யணும். மேலும் எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் டைமென்ஷன் லைனை தாண்டி 3 mm வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கணும். 10 mm வரைக்கும் டைமென்ஷன் செய்யும் போது டைமென்ஷன் லைன்ல இருக்கிற ஏரோ ஹெட்ஸ் அதனுடைய 2 எக்ஸ்டென்ஷன் லைன்ஸை தொட்ட மாதிரி உள்ளே இருக்கணும். 10 mm விட குறைஞ்சா ஏரோ ஹெட்ஸ் எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ்க்கு வெளியே இருக்கணும். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏரோ ஹெட்ஸ் இருக்கு. இது ஒரு ஓபன் ஏரோ ஹெட், இது க்ளோஸ்ட் ஏரோ ஹெட், மூன்றாவது க்ளோஸ்ட் அண்ட் ஃபில்ட் ஏரோ ஹெட், அடுத்தது டாட் டைப், கடைசியா இருக்கிறது ஆப்ளிக் ஸ்ட்ரோக். இந்த 5ல ரொம்ப பாப்புலரா இருக்கிறதும் அதிகமா யூஸ் செய்யறதுமான ஏரோ ஹெட் எதுனா அது க்ளோஸ்ட் அண்ட் ஃபில்ட் ஏரோ ஹெட் தான். ஏரோ ஹெட் வரையறதுக்கு BAS ஸ்டாண்டர்ட் படி 1:3 width to length ரேஷியோ ஃபாலோ செய்யணும். சப்போஸ் அதனுடைய வித்த எக்ஸ்னு எடுத்துக்கிட்டா லென்த் 3x எடுத்துக்கணும். ஏரோ ஹெட் ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அதாவது இரு பக்கம் சமமா உள்ள முக்கோணம் போல இருக்கும். ஸ்டூடெண்ட் சில பேர் இத 3 பக்கமும் சமமா இருக்கிற ஈக்வலேட்டரல் ட்ரையாங்கிள் போல வரைவாங்க. இப்படி எப்பவும் வரையக்கூடாது. ஒரு ரெக்டாங்கிள் பிளாக் உடைய ரைட் ஹாஃப் செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூவை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு வெர்டிகல் ஹோலையும் இடது பக்கம் 2 ஃபின்களையும் கொண்டுள்ளது. இந்த ஆப்ஜெக்ட் உடைய பெயரை சுட்டுவதற்கு லீடர் லைன் யூஸ் செய்யலாம். இதற்காக லீடர் லைன் அதனுடைய ட்ரையாங்குலர் ஏரோ ஹெட் ஆப்ஜெக்டோட அவுட்லைனை தொட்டு காட்டுகிறது. ஆப்ஜெக்ட் உடைய ரைட் சைட் செக்ஷன் செய்யப்பட்டுள்ளது, அதாவது வலப்பக்க கால் பகுதி வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது. அதனால அந்த போர்ஷன் ஹேட் செய்யப்பட்டிருக்கு. இந்த பகுதியை சுட்டிக்காட்ட லீடர் லைனை உள்ள கொண்டு போகணும். இப்ப அது சுட்டிக்காட்ட ஏரோ ஹெட் பயன்படுத்தாது, ஒரு பெரிய டாட்டை தான் பயன்படுத்தும். டைமென்ஷன் செய்யும் லென்த் மிக குறைவா இருந்தா ஏரோ ஹெட்டுக்கு பதில் ஆப்ளிக் ஸ்ட்ரோக் பயன்படுத்தலாம். டைமென்ஷன் டெக்ஸ்ட அது சிறிய இடத்துல எழுதாம வேற ஒரு இடத்துல எழுத லீடர் லைன் யூஸ் செய்யலாம். ஆனா
அந்த லீடர் லைன்ல ஏரோ ஹெட்டோ டாட்டோ இருக்கக்கூடாது. மெத்தட்ஸ் ஆஃப் இண்டிகேட்டிங் டைமென்ஷன்ஸ். டிராயிங்ல டைமென்ஷன் டெக்ஸ்ட் எழுதுவதற்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. அவை அலைன்டு சிஸ்டம் அண்ட் யூனிடைரக்ஷனல் சிஸ்டம். ஆனா ஒரே டிராயிங்ல 2 மெத்தட்ஸும் யூஸ் செய்யக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் யூஸ் செய்யணும். அலைன்டு சிஸ்டம் என்றால் என்ன? டைமென்ஷன் டெக்ஸ்ட் டைமென்ஷன் லைனுக்கு நடுவுல, ஆனா அதுக்கு மேல லைனுக்கு பேரலா தான் எழுத வேண்டும். டைமென்ஷன் டெக்ஸ்ட் டிராயிங்குக்கு கீழ்ப்பக்கம் இருந்தோ அல்லது வலது பக்கம் இருந்தோ படிக்க முடியற மாதிரி எழுதணும். டைமென்ஷன் லைன் இன்க்ளைண்டா இருந்தா டைமென்ஷன் டெக்ஸ்டும் அந்த ஆங்கிளுக்கு திரும்பிடும். அதாவது லைனுக்கு பேரலாக இருக்கும். அதே போல 30 டிகிரி 60 டிகிரின்னு ஆங்கிள்ஸ் டைமென்ஷன் செய்ய யூஸ் செய்யற கர்வ்டு டைமென்ஷன்ஸ் லைன்லயும் டைமென்ஷன் டெக்ஸ்ட் அதுக்கு பேரலாக தான் இருக்கணும். இந்த படத்துல ஆப்ளிக் அண்ட் ஆங்குலர் டைமென்ஷனிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எல்லா டைமென்ஷன் டெக்ஸ்டையும் செக் செய்யுங்க. ஒண்ணு அது கீழ்ப்பக்கம் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும், இல்லனா வலது பக்கம் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். யூனிடைரக்ஷனல் சிஸ்டம் என்றால் என்ன? இந்த சிஸ்டத்துல டைமென்ஷன் லைன் ஹரிசாண்டலாகவோ வெர்டிகலாகவோ அல்லது வேறு எந்த ஆங்கிளாக இருந்தாலும் டைமென்ஷன் டெக்ஸ்ட் எப்பவும் ஒரே டைரக்ஷன்ல, அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல தான் இருக்கும். டைமென்ஷன் டெக்ஸ்ட் டிராயிங்குக்கு கீழ்ப்பக்கம் இருந்து படிக்க முடியற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு ரீடிங் இங்க கிடையாது. வெர்டிகல் அண்ட் இன்க்ளைன் டைமென்ஷன் லைன்ஸ்ல நடுவுல கட் செஞ்சு அந்த இடத்துல டைமென்ஷன் டெக்ஸ்ட் எழுதணும். ஆனா ஹரிசாண்டல் டைமென்ஷன் லைன்ல எப்பவும் எழுதுற மாதிரி லைனுக்கு மேலேயே டைமென்ஷன் டெக்ஸ்ட் எழுதணும். ஆனா டைமென்ஷன் லைன் நடுவுல கட் செஞ்சு டெக்ஸ்ட் எழுதுறதையும் ஃபாலோ செய்யறாங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டைமென்ஷன்ஸ். இன்ஜினியரிங் டிராயிங்ல 5 விதமான டைமென்ஷன் ஸ்டைல்ஸ் இருக்கு. நம்பர் 1 செயின் டைமென்ஷனிங். ஒவ்வொரு டைமென்ஷன் லைனையும் வரிசையா ஒண்ணுக்கு அடுத்தது மற்றொன்னு வரைஞ்சா அது செயின் டைமென்ஷனிங். parallel டைமென்ஷனிங். சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கிற பல டைமென்ஷனல் லைன்ஸ ஒன்றின் கீழ் ஒன்றாக, அதாவது parallel-ஆக வரைஞ்சா அது parallel டைமென்ஷனிங். சூப்பர் இம்போஸ்ட் ரன்னிங் டைமென்ஷனிங் ஆர் ப்ராக்ரெசிவ் டைமென்ஷனிங். இடம் அதிகமா இருந்தாதான் parallel டைமென்ஷனிங் ஃபாலோ செய்ய முடியும். சப்போஸ் இடம் குறைவா இருந்தா சூப்பர் இம்போஸ்ட் ரன்னிங் டைமென்ஷன் யூஸ் செய்யலாம். இதுலயும் எல்லா டைமென்ஷன் லைனுக்கும் சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். 150 mm டைமென்ஷன் லைன் 0ல ஸ்டார்ட் செஞ்சு 150ல முடியும். 150ல ஏரோ ஹெட் இருக்கும். 420 mm டைமென்ஷன் லைன் 0ல ஸ்டார்ட் செய்யாம 150ல ஸ்டார்ட் செஞ்சு ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 270 mm வரை போய் டோட்டல் டிஸ்டன்ஸ் 420ல கம்ப்ளீட் ஆகும். இந்த இடத்துல அடுத்த ஏரோ ஹெட் இருக்கும். இது போலவே மத்த டைமென்ஷன் லைனும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். டைமென்ஷனல் வேல்யூ அக்யூமுலேட் ஆயிட்டே போகும். கம்பைன்ட் டைமென்ஷனிங். ஒரே டிராயிங்ல செயின் டைமென்ஷனிங் அண்ட் parallel டைமென்ஷனிங் ரெண்டும் யூஸ் செஞ்சா அதுக்கு பேர் தான் கம்பைன்ட் டைமென்ஷனிங். லாஸ்ட் ஒன் கோஆர்டினேட் டைமென்ஷனிங். இந்த டைப் ஆஃப் டைமென்ஷனிங் ஸ்டைல மற்ற ஸ்டைல்ஸுக்கு பதிலா பயன்படுத்தலாம். ஒரு பார்ட்ல நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கும்போது இந்த மெத்தட் யூஸ் செஞ்சா அதை படிச்சு புரிஞ்சிக்க ஈஸியா இருக்கும். உதாரணமா ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருக்கிற ஒரு பிளேட்டை எடுத்துக்கலாம். இத்தனை ஹோல்ஸுக்கும் அவற்றோட சைஸ் அண்ட் லொகேஷன்ஸ மார்க் செய்யணும். அதற்காக மற்ற டைமென்ஷன் ஸ்டைல்ஸ் யூஸ் செஞ்சா அவை ஓர் ஒழுங்கற்ற குழப்பமான டிராயிங்கை உருவாக்கும். டிராயிங்குடைய அழகே கெட்டு போயிடும். ஆனா கோஆர்டினேட் டைமென்ஷனிங் டிராயிங்கை டிஸ்டர்ப் செய்யாம தனியா ஒரு டேபிள்ல செய்யப்படுது. சோ இத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் செய்யலாம். சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ எவ்வாறு டைமென்ஷனிங் செய்வது? சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ டயமீட்டர் யூஸ் செஞ்சு டைமென்ஷனிங் செய்யும் போது 5 என்ற சிம்பலில் டயமீட்டர் வேல்யூக்கு முன்னால் எழுத வேண்டும். இங்கே பல்வேறு விதங்களில் வட்டத்தை அதன் டயமீட்டரை யூஸ் செஞ்சு டைமென்ஷனிங் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். 5 10 என்றால் டயமீட்டர் 10 என்று அர்த்தம். அதே போல சர்க்குலர் ப்ரொஃபைல்ஸ ரேடியஸை யூஸ் செஞ்சு டைமென்ஷனிங் செய்யும் போது கேபிட்டல் R என்ற லெட்டர் ரேடியஸ் வேல்யூக்கு முன்னால் எழுத வேண்டும். இங்க பல்வேறு விதங்கள்ல ஆர்க்கை அதன் ரேடியஸை பயன்படுத்தி டைமென்ஷனிங் செய்திருப்பதை பார்க்கலாம். R15 என்றால் ரேடியஸ் 15 என்று அர்த்தம். ரேடியஸை டைமென்ஷன் செய்யும் டைமென்ஷன் லைனில் ஒரே ஒரு ஏரோ ஹெட் தான் இருக்கும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டைமென்ஷனிங். ஒழுங்காக டைமென்ஷனிங்
செய்ய எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று வரையறுத்துள்ளார்கள். அவற்றில் முக்கியமான சிலவற்றை இப்போது பார்ப்போம். ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளே டைமென்ஷனிங் செய்வதை முடிந்தவரை தவிர்க்கவும். இந்த ஆப்ஜெக்டுடைய லென்த்தை அந்த ஆப்ஜெக்டின் உள்ளேயே டைமென்ஷனிங் செய்திருக்காங்க. இது தவறு. இதை சரி செய்ய டைமென்ஷன் லைனை ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியே கொண்டு வர வேண்டும். டைமென்ஷனிங் செய்யும் போது ஆப்ஜெக்ட் லைன்ஸை எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் ஆக உபயோகிப்பதை முடிந்தவரை தவிர்க்கவும். இந்த ஆப்ஜெக்ட்ல டைமென்ஷன் லைன் ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியே இருந்தாலும் அது ஆப்ஜெக்ட் லைனையே எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் ஆக யூஸ் செய்கிறது. இது தவறு. இதை சரி செய்ய அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் லைன்ஸையும் ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியே எக்ஸ்டெண்ட் செஞ்சு எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் ஆக மாற்றி அங்கு டைமென்ஷன் லைனை பிளேஸ் செய்ய வேண்டும். ஆப்ஜெக்ட் லைனை டைமென்ஷன் லைனாக பயன்படுத்தக்கூடாது. இந்த ரெக்டாங்கிளில் உள்ள டைமென்ஷன் லைன் ஆப்ஜெக்ட் லைன் மீதே வரையப்பட்டிருக்கிறது. அதாவது ஆப்ஜெக்ட் லைனே டைமென்ஷன் லைனாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தவறு. இதை சரி செய்ய எக்ஸ்டென்ஷன் லைன்ஸின் உதவியுடன் டைமென்ஷன் லைனை ஆப்ஜெக்டை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும். சென்டர் லைனை டைமென்ஷன் லைனாக பயன்படுத்தக்கூடாது. இது ஒரு கோடின் ஃப்ரண்ட் வியூ. இதன் டைமென்ஷன் லைன் அதன் ஆக்சிஸ் லைனின் மேலேயே வரையப்பட்டிருக்கிறது. அல்லது ஆக்சிஸ் லைன் டைமென்ஷன் லைனாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தவறு. இதை சரி செய்யவும் டைமென்ஷன் லைன் எக்ஸ்டென்ஷன் லைன்ஸின் உதவியுடன் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். டைமென்ஷன் லைனையும் எக்ஸ்டென்ஷன் லைனையும் ஒன்றுக்கொன்று குறுக்காக எப்போதும் வரையக்கூடாது. இந்த டிராயிங்கில் 70 என்ற மைனர் டைமென்ஷன் லைனின் எக்ஸ்டென்ஷன் லைன் 100 என்ற மேஜர் டைமென்ஷன் லைனுக்கு குறுக்காக வரையப்பட்டிருக்கின்றன. இது முற்றிலும் தவறு. இதை சரி செய்ய எப்போதும் மேஜர் டைமென்ஷன்ஸை வெளிப்புறமாகவும் மைனர் டைமென்ஷன்ஸை உட்புறமாகவும் வரைய வேண்டும். இப்படி செய்வதால் டைமென்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் லைன்ஸ் ஒன்றுக்கொன்று குறுக்காக செல்வது நடைபெறாது. கண்களுக்கு தெரியாத பகுதியை டைமென்ஷனிங் செய்யக்கூடாது. இந்த டிராயிங்கில் ஒரு ரெக்டாங்குலர் பிரிசத்தின் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூஸ் வரையப்பட்டிருக்கின்றன. இதில் உள்ள ஹோல் ஃப்ரண்ட் வியூவில் தெரியாது. அதனால் அது டாட்டட் லைனால் வரையப்பட்டிருக்கிறது. அந்த ஹோலின் டயமீட்டரும் லொகேஷனும் ஃப்ரண்ட் வியூவில் டைமென்ஷனிங் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தவறு. ஏனென்றால் ஹிடன் ஃபீச்சர்ஸை டைமென்ஷனிங் செய்யக்கூடாது. இதை சரி செய்ய அந்த ஹோலுடைய டைமென்ஷன்ஸ் டாப் வியூவில் செய்யலாம். ஏனென்றால் டாப் வியூவில் நம்மால் ஹோலை பார்க்க முடியும். இப்போது வீடியோவின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம். டைமென்ஷனிங் இல்லாவிட்டால் ஒரு பொருளின் முழு விவரங்களும் நமக்கு தெரிய வராது. ஏன் டைமென்ஷனிங் சரியாக செய்யப்படாமல் போனால் கூட நாம் பொருளின் வடிவத்தையும் இதர விவரங்களையும் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு அதிகம். அந்த அளவு முக்கியமான டைமென்ஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் டிராயிங்குக்கு தேவையான அளவு எக்ஸ்பிளைன் செய்திருக்கிறேன். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. மேற்கொண்டு இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் பத்தி வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. Thank you for watching.